சஞ்சு சாம்சன் ஒரு வழியா அவரோட மேட் இன் ஓடிஐட்ட நடிச்சிட்டாரு. அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சது ரொம்ப ஸ்பெஷல் இன்னிங்ஸ்ங்க. முக்கியமான ஒரு விஷயம், மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அண்ட் சீரிஸ் டிஃபைனிங் இன்னிங்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ரொம்ப முக்கியம் சஞ்சு சாம்சனுக்கு. ஏன்னா இன்கேஸ் இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆயிருந்தாருன்னா அவரோட கிரிக்கெட்டிங் லைஃபே முடிஞ்சிருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் அவர் மேலே. என்னதான் ஓடிஐயில் அவர் 50 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப க்ரூஷலாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு பர்சனலாகவும் யோசிக்காமல் டீமுக்காகவும் செமையாக விளாட்னாரு. 108 ரன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரெஷரில் செம இன்னிங்ஸுங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ் இன் ஓடிஐஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் விளாட்னாரு. ஏன்னா அவர் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரெஷர் அண்ட் மோரோவர் அவருக்கு வந்து டாப் ஆர்டரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ 3 விக்கெட் இந்தியாவுக்கு வந்து போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண வேண்டியது இருந்தது. திலக் வர்மாவோட சூப்பராக பில்ட் பண்ணி டெரிஃபிக்காக ஒரு இன்னிங்ஸ் அடிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சஞ்சு சாம்சன் இஸ் பேக். ஹோப்ஃபுல்லி அவருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அண்ட் இதே மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹேவிங் அ கிரேட் ஃபியூச்சர் அஹெட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் யங்ஸ்டர் கிடையாது, ஒரு லெவல் ஏஜ் வந்துருச்சு. பட் அட்லீஸ்ட் இனிமேட்டாவது அவருக்கு கன்சிஸ்டண்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் a great innings from சஞ்சு சாம்சன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபீரியஸ். ஸோ இந்தியா ஓடிஐ சீரீஸை 2-1 வின் பண்ணிட்டாங்க, அதுவும் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் த செகண்ட் டைம். ஸோ அண்டர் விராட் கோலி நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்கோம் இந்த ஓடிஐ சீரீஸ் 5-1 சொல்லி. ஸோ இப்போ கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப்பில் 2-1 வின் பண்ணியிருக்கோம். நிஜமாவே ராகுலோட கேப்டன்ஷிப் பற்றி நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் இதே கேஎல் ராகுல் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப்டன் பண்ணார் ஓடிஐ சீரிஸ். அப்போ 3-0 நம்ம தோத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-1 சீரிஸ் வின் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்த ராகுல் வேறு, இப்போ பார்த்த ராகுல் வேறு. எஸ்பெஷலி ஆஸ் அ கேப்டனாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜெனரேட்டடாக இருக்கார். ஸோ இது கண்டிப்பாக அவருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கும் ரொம்ப யூஸ் ஆக போகுது கம்மிங் ஐபிஎல்ல. பட் ஸ்டில் செமையாக கேப்டன் பண்ணார். அவர் வே அவர் போலர்ஸை ரொட்டேட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செமையாக இருந்துச்சுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், க்ரூஷுவல் டிசைடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாஸ் மார்க்ரம் வின் பண்ணார். அண்ட் ஒன்ஸ் அகேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் தான் எடுத்தார். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சேசிங்கில் தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நம்பி செகண்ட் ஒன் டேவும் போனாங்க, வின் பண்ணாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த மேட்சும் போனாங்க. லைட்டாக பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுங்க. இந்த ஒன் டே வந்து பால்ன்ற ஒரு சிட்டியில் நடந்துச்சு. கொஞ்சம் பிச்சு வந்து பவுன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பிச்சு தான், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்னும் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன் இருந்ததுன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. அண்ட் அதுதான் ஆக்சுவலி எக்ஸாக்டாக நடந்துச்சு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். ரஜத் பட்டிடார் டெபியூட் பண்ணார் இந்த மேட்ச்சில். செம்மையாக விளாட்னாருங்க. அதாவது ரொம்ப கேஷுவலாக அடிச்சுட்டு இருந்தார். ஓகே, இவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருந்தாங்க கமெண்டேட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிட்டார் பர்கர் பாலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. சாய் சுதர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நம்பர் 3ல். அண்ட் அதை அவர் சூப்பராக யூஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் ப்ரெஷரில் தான் இருந்தாங்க. அவரும் சரி கேஎல் ராகுலும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேஎல் ராகுல் அன்லக்கிலி அவுட் ஆகிட்டார். ஒரு புல் ஷாட் ஆட போனார், ஏடாகுடமாக பேட்டில் போட்டு டாப் ஏஜ் ஆகிடுச்சு. ஐ திங்க் க்ளவுடில் போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போயிட்டார். கொஞ்சம் நார்மலாக ஃப்ளிக்காக இருந்தால் பரவாயில்ல, அந்த போல் ஹுக்காட போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் அவுட் ஆகிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆக்சுவலாக இந்தியாவுக்கு அந்த மூமெண்ட்டில். ஸோ அப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சுங்க. திலக் வர்மா வந்தார், வந்து கேஷவ் மகாராஜா 2 மேடின்னு ஆனார். எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா இவர் ரொட்டேட் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காருன்னு. பட் அந்த பையனை சீரியஸாக பாராட்டணுங்க. ஏன்னா ஹீ ஸ்டக் டு த கிரீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தேவை. ஸோ அங்கே தான் சஞ்சு சாம்சன் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் திலக் வர்மாக்கு. அண்ட் திலக் வர்மாவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு 52 அடிச்சார். எஸ், அவர் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் அண்ட் ரொம்ப க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஃப்ரம் திலக் வர்மா. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே ஒரு லெவல் எடுத்துகிட்டு போனார். அண்ட் ஃபைனலி மேட் இன் 10 அடிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு இந்தியன் விளையாண்டது. ஏன்னா 100s அடிக்கலாங்க, ஆனால் அண்டர் ப்ரெஷரில் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். அதை தான் சஞ்சு சாம்சன் பண்ணார். அண்ட் ஒன்ஸ் அகேன் ரிங்கு சிங் இந்த எண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷருங்க. 27 balls 38 runs ரொம்ப க்ரூஷியல் இன்னிங்ஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிக் தேவைப்பட்டுச்சு. பட் அதுதான் ரிங்கு சிங் பர்ஃபெக்டாக கொடுத்தாரு. அதனால தான் இந்தியா வந்து 290 அடிக்க முடிஞ்சது. இல்லைனா ப்ராபப்ளி ஒரு 275 280 வந்து நின்றுப்போம். அண்ட் ஹர்ஷதீப் சிங் லாஸ்ட்டாக வந்து ஒரு 6 ஒன்று அடிச்சாருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்ம ஷாட். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ 297 அப்படின்னும் போது வந்து ஐ திங்க் 296 இந்தியா அடிச்சாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல ஸ்கோர் அந்த பிச்சில். ஏன்னா சேசிங் டெஃபினட்டாக அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு நல்ல பொசிஷனில் போய் நின்றுட்டாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ், பர்கர் ஒன்ஸ் அகேன் நல்லா போட்டார்.
லேட்டர் எண்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருந்தாலும் நியூ பாலில் ஃபென்டாஸ்டிக்காக bowling போட்டு விக்கெட்ஸ்லாம் சிலது எடுத்தார். அண்ட் ஆஸ் யூஷுவல் கேஷவ் மகாராஜுங்க நம்பர் 1 ஓடிஐ போலனா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படியே கன்னு மாதிரி போடுறாரு மேட்ச் டு மேட்ச். இந்த மனுஷன் வந்து டயர்டே ஆமாட்டார் போல இருக்குது, அந்த லெவலுக்கு ஆக்சுவலி போட்டுட்ருக்காரு. நிஜமாக ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெல். அண்ட் எஸ், சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப பாசிட்டிவாக. 1 செகண்ட் டோனி டி சோர்சி ஒரு டெரிஃபிக் இன்னிங்ஸ் ஆனார் 82. இன்னும் கண்டினியூ பண்ணி பேக் டு பேக் 100 அடிச்சிருக்கணும். பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கோட் அவுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இனிஷியலாக வந்து ஹென்ட்ரிக்ஸும் ஒரு மாதிரி நல்லா குயிக்காக ஆரம்பித்தார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்ரம் அண்ட் டோனி டி சோர்சி வந்து ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். நான் கூட நினச்சேன் ஓகே ரைட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருவாங்க 141 for 1, 9 விக்கெட் கையில் இருக்குன்ட்டு. அப்போ தான் பிச்சு விளையாட ஆரம்பிச்சது. ப்ளஸ் நம்மளோட போலர்ஸ் இந்த மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆக்சுவலாக இந்தியா இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி நல்ல லைனாக போட போனாங்க. ஏன்னா குல்தீப் யாதவ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு தாங்க ஓடிஐஸில், பேச்சே கிடையாது. பட் ஸ்டில் இந்தியாவுக்கு ஒரு பேட்டிங் பேலன்ஸும் தேவைப்பட்டுச்சு. அதுதான் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஆனபோது 8 ball 14 runs அடித்தார். ஸோ இப்போ போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் ஸ்பின்னரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, க்ரூஷுவல் பிளேயர்ஸ். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணி நல்லா போட்டார் சுந்தர். அண்ட் அக்சர் பட்டேலும் நல்லா போட்டார். ஏன்னா பிச்சில் அந்த பர்ச்சேஸ் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹர்ஷதீப் சிங்குங்க 4 wickets ஃபென்டாஸ்டிக்காக போட்டார். அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் போலராக தெரிகிறார் ஓடிஐ ஃபார்மேட்டில் சீரியஸாகவே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செலக்டர்ஸ்க்கு தான் இந்த ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா T20 மட்டும் விளையாடிட்டு இருந்தார். பட் ஓடிஐலேயே அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். திருப்பியும் சொல்கிறேன், T20 கம்பேர் பண்ணும்போது ஓடிஐ கிரிக்கெட்டில் இஸ் லுக்கிங் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் போலர். அந்த யாக்கர்லாம் டெரிஃபிக்காக வருது, இன்ஸ்விங்கிங் யாக்கர் போடுறாரு, அந்த லைன் அண்ட் லென்த்லாம் பியூட்டிஃபுல்லாக போடுறாரு. நிஜமாவே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட், அப்புறம் ஒரு விக்கெட், அப்புறம் இப்போ ஒரு 4 விக்கெட், 10 wickets, மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு. நிஜமாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்காக ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில். அண்ட் ஹர்ஷதீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ஓவர் அந்த அவிஷ்கான் விக்கெட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா இன்னொரு 5 wickets எடுத்திருப்பார் நெக்ஸ்ட் ஓவரில். பட் நெவர்தெல்லஸ் அவிஷ்கானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டார். இனிஷியலாக ஒரு ஓவர் கொடுத்துட்டு அவர் ஹோல்ட் பண்ணார் ஆக்சுவலி கேஎல் ராகுல். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் 9 ஓவர் இருக்கேடா அவிஷ்கானுக்கு, வாரி வல்லல் ஏதாவது கொடுத்துட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவிஷ்கானும் நல்லா வந்து கம்பேக் ஆகி இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டார். முகேஷ் குமார் ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு bowling எஃபர்ட்டுங்க. ஏன்னா மேபி ஒரு கம்பேக் ஆகி ஒரு 2 ஓவர் நல்லா போட்டிருப்பாரு. பட் ஸ்டில் ஸ்டார்டிங்கில் போட்டது கொடூரமாக இருந்துச்சு. அண்ட் 2 பேக் டு பேக் நோ பால்ஸ் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நீங்கள் கிராப் பண்ண தான் பார்க்கணும், ரொம்ப லெத்தர்ஜிக்கு ஆகிடக்கூடாது. அண்ட் முகேஷ் குமாரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பிச்சு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இனிஷியலாக அதாவது அவர் ரொம்ப பூரா போட்டார், நடுவில் ஒரு கம்பேக் ஆனார், ஒரு 2 ஓவர் நல்லா போட்டார். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பழைய முகேஷ்குமார்னா நம்ம பார்த்த முகேஷ்குமார் வந்து இந்த மேட்ச்சில் பார்க்க முடியல. ரொம்பவே புவராக தான் இருந்தார். ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஃபியூச்சர் கேம்ஸில் நல்லா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சச் அ டேலண்டட் போலர் அவரும் டெத்தில் நிறைய யாக்கர்ஸ் போடுற போலர். ஸோ அந்த ஒரு வகையில் தான் சொல்கிறேன். பட் எனிவேஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆக்சுவலி இந்த சீரீஸில் ஃபார் இந்தியா. ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கோட கம்பேக், ஏன்னா நம்மளுக்கு போலர்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். பேட்ஸ்மேன் எல்லாருமே ஆடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் சஞ்சு சாம்சன் கம்மிங் இன் டு த ஃபார்ம், ஹிட்டிங் இஸ் மேட் இன் ODI 10. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சாய் சுதர்ஷன் பேக் டு பேக் 50s. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள். அவிஷ்கான் ஆக்சுவலி ரொம்ப டீசெண்டாக போட்டார் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸில். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது. லைக் டோனி டி சோர்சி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக விளாட்னாரு. பர்கர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடுறாரு, நல்லா ஸ்விங் பண்ணுறாரு. அண்ட் நிஜமாவே கேஷவ் மகாராஜோட அந்த ஃபார்ம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. எஸ், டெஃபினட்டாக அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. பிளேயர்ஸ் லைக் ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், இவங்க கிட்டலாம் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க. ஈவன் நைடன் மார்க்ரம் கிட்டேருந்து கூட. பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதது வந்து பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தாங்க. எனிவேஸ், இந்தியா வில் பி வெரி ஹாப்பி வினிங் த சீரிஸ் 2-1. அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் மோதிரம் இங்கே தாங்க ரியல் வித்தே இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டார் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாருமே வந்துருவாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்டார் பிளேயர்ஸ் ரபடா, என்கிடி அவங்களும் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக நானும் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அந்த மேட்சஸ்லாம் கண்டிப்பாக டெரிஃபிக்காக ரிவ்யூ பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்